வணக்கம். கத்துக்கிறதுனா என்னன்னு நினைக்கிறீங்க? வெறும் புத்தகத்தை படிக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. நாம ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கும்போது தான் அது உண்மையாவே நம்ம மனசுல பதியும். வாங்க, நாம இன்னைக்கு அந்த அனுபவ கற்றல் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டத ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு நாம எந்த புத்தகத்தையும் படிக்கல இல்லையா? சும்மா சைக்கிள்ல ஏறி விழுந்து எழுந்திருச்சு அப்படிதானே கத்துக்கிட்டோம். ஆமா, அதுதாங்க அனுபவ கற்றலோட ஒரு சூப்பர் உதாரணம். அப்போ அனுபவ கற்றல்னா அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அனுபவத்தின் மூலமா கத்துக்கிறது தான். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா செய்வதன் மூலம் சிந்தித்து கற்பது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வெறும் செய்யறது மட்டும் பத்தாது. செஞ்ச பிறகு அத பத்தி ஆழமா யோசிக்கணும். அப்போதான் அது உண்மையான கற்றலா மாறும். சரி வாங்க, இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த அனுபவ கற்றல் முறை நம்ம ஸ்கூல்ஸ்ல, அதாவது முதல் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எப்படி பயன்படுதுன்னு பாப்போமா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு முதல் வகுப்பு குழந்தை ஒரு விஷயத்த செஞ்சு கத்துக்கிறதுக்கும் ஒரு 12ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட் செஞ்சு கத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே செய்யறது தானே. ஆனா அதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும் பாருங்க. முதல்ல ஆரம்ப பள்ளி எடுத்துக்கலாம். சின்ன பசங்க இல்லையா, அவங்களுக்கு பஞ்சுல விதை முளைக்க வைக்கிறது மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுத்தனமான விஷயங்கள். இது மூலமா அவங்களுக்கு உற்று நோக்குற திறனும், எதுக்கு எடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு கேக்குற ஆர்வமும் அதிகமாகுது. சரி, அதுவே நடுநிலை பள்ளிக்கு வரும்போது விஷயங்கள் கொஞ்சம் பெருசாகுது. ஒரு நகரத்தோட மாடலை உருவாக்குறது மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ். இதுல அவங்க டீமா சேர்ந்து வேலை செய்ய கத்துக்கறாங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டி வளருது. அப்புறம் உயர்நிலை பள்ளி. இங்கதான் விஷயம் இன்னும் சீரியஸா மாறுது. ஒரு கோர்ட்ல நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி நீதிமன்றத்தை நடத்துறது. நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற விஷயங்களை செஞ்சு பார்க்கறாங்க. இது அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது கூர் சிந்தனை திறனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. பாத்தீங்களா, வயசுக்கு ஏத்த மாதிரி கத்துக்கிற முறையும் எவ்வளவு அழகா படிப்படியா மாறுதுன்னு. ஆனா ஒண்ணு, இது வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல. இது ஒரு முறையான, ஒரு பவர்ஃபுல்லான கற்றல் வழிமுறையா மாத்துறதுக்கு 4 முக்கியமான கொள்கைகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல் கொள்கை ஸ்கேஃபோல்டிங், அதாவது படிப்படியான ஆதரவு. ஒரு பெரிய கட்டிடம் கட்டும்போது சாரம் கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரிதான். மாணவர்களுக்கு படிப்படியான சப்போர்ட் கொடுக்கணும். அவங்களோட வயசுக்கும் புரிஞ்சுக்கிற நிலைக்கும் ஏத்த மாதிரி தான் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ரொம்ப கஷ்டமா இருந்தா உங்களுக்கு சலிப்பு தட்டிடும். ரொம்ப சுலபமா இருந்தா போர் அடிச்சிடும். கரெக்டா இருக்கணும். ரெண்டாவது சிந்தனை, அதாவது ரிஃப்ளெக்ஷன். இதுதான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். சும்மா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போறதில்ல. செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து, சரி, இதிலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், புத்தகத்துல படிச்ச தியோரிக்கும் நான் செஞ்சதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு யோசிக்கணும். அப்போதான் அந்த அனுபவம் மறக்க முடியாத அறிவா மாறும். மூணாவது, அனைவரையும் உள்ளடக்குதல். ரொம்ப சிம்பிள். எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, என்ன திறமை இருந்தாலும் சரி, எல்லா மாணவர்களாலையும் இந்த செயல்பாடுகள்ல ஈஸியா பங்கெடுக்க முடியணும். யாருக்கும் இது கஷ்டமா இருக்கக்கூடாது. யாரும் இதுல இருந்து விலகி நிக்கக்கூடாது. கடைசியா மதிப்பீடு. வழக்கமா பரீட்சையில மார்க் வாங்குறது தானே மதிப்பீடுன்னு நினைப்போம். இங்க அப்படி இல்ல. மனப்பாடம் பண்ணி எழுதுறதை விட ஒரு ஸ்டூடெண்டோட படைப்பாற்றல் எப்படி இருக்கு, டீம் கூட சேர்ந்து எப்படி வேலை செய்றான், கத்துக்கிட்டத நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறான், இதுக்கு தான் இங்க மதிப்பு. சரி, இந்த கொள்கைகள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில எப்படி இருக்கு? வாங்க, நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு அருமையான நிஜமான உதாரணத்தை பாப்போம். இந்த ஸ்லைட பாருங்க, எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு. பொதுவான கற்றல் முறைகளை எப்படி நம்ம கலாச்சாரத்தோட, நம்ம மண்ணோட அழகா இணைக்கிறாங்கன்னு பாருங்க. உதாரணத்துக்கு, மத்த இடங்கள்ல நேச்சர் வாக் கூட்டிட்டு போனாங்கன்னா, இங்க நம்ம பசங்கள கோவில் கட்டிடக்கலை சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. மாக் பட்ஜெட் போடுறதுக்கு பதிலா ஒரு சந்த மாதிரியே ஒரு நாடகம் நடத்துறாங்க. இதனால என்ன ஆகுது தெரியுமா? படிப்புங்கிறது ஏதோ அந்நியமான விஷயம் மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா ரொம்ப நெருக்கமானதா மாறுது. அப்போ கத்துக்கிறது இன்னும் ஈஸியா, இன்னும் அர்த்தமுள்ளதா இருக்கும் இல்லையா? இந்த அட்டவணை தமிழ்நாட்டு மாதிரிய இன்னும் அழகா ஆழமா விளக்குது. இதுல பாருங்க, உள்ளூர் கலாச்சாரம், நல்வாழ்வு, கல்வி என்ன மூணையும் எப்படி ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி இணைக்கிறாங்கன்னு. உதாரணத்துக்கு, நடுநிலை பள்ளி மாணவர்கள் ஒரு கோவில் பயணத்துக்கு போகும்போது அவங்க நம்ம கலாச்சாரம், வரலாறு பத்தி மட்டும் கத்துக்கல, அந்த கோவில் கட்டிடக்கலையில இருக்கிற வடிவவியலையும் ஒரே நேரத்துல கத்துக்கறாங்க. இதுதாங்க உண்மையான ஒருங்கிணைந்த கற்றல். ஒன்னு செஞ்சா பல விஷயங்களை கத்துக்கலாம். ஆக, நாம் இதுவரைக்கும் பார்த்ததுலேருந்து என்ன புரியுது? ரொம்ப சிம்பிள். கத்துக்கிறதுனா வெறுமனே தகவல்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த தகவல்களை அனுபவமா மாத்தி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது.
சுருக்கமா சொன்னா செய்வதே அறிதல், செஞ்சு பார்த்தாதான் அது அறிவா மாறும். தமிழ்நாட்டு கட்டமைப்போட வழிகாட்டும் கொள்கையே இதுதான் ரொம்ப அழகா சொல்லுது. ஒருங்கிணைப்பு. ஒவ்வொரு செயல்பாடும் கலாச்சாரம், நல்வாழ்வு மற்றும் கல்வி ஆகியவற்றை இணைக்கிறது. இந்த ஒரு வரி இந்த முழு விஷயத்தோட சாராம்சத்தையும் அற்புதமா விளக்கிடுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கற்றல் என்பது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத பற்றியது இல்லாம, உங்களுக்கு தெரிந்ததைக் கொண்டு உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பற்றியதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சா, நம்ம கல்வி முறையே எப்படி மாறும்? நம்ம பசங்க கத்துக்கிற விதமே எவ்ளோ சூப்பரா இருக்கும். இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி.